இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்லம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதியில் மிக பழமை வாய்ந்த சிவன் ஆலயம் உள்ளது. அதற்குரிய சிவலிங்கம் சந்தை அருகில் உள்ள சக்களிக்குட்டை மேல்கரையில் உள்ளது. இந்த சிவலிங்கத்தை பிரதோஷம் மற்றும் தினசரி பொதுமக்கள் வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீப விளக்கு ஏற்றப்பட்டது. பின்பு இந்த ஆலயத்திற்கு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு யாரோ மர்ம நபர்கள் சிவலிங்கத்தை எடுத்து சென்று விட்டனர். பொழுது விடிந்து சிவலிங்கத்தை பார்த்த பொதுமக்கள் சிவலிங்கத்தை காணவில்லை. இதனால் காணாமல் போனதை தொடர்ந்து சோளத்தரம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீ முஸ்லம் காவல் ஆய்வாளர் வீரசேகரன் மற்றும் சோளத்தரம் உதவி ஆய்வாளர் சையத் அப்சல் சம்பவ இடத்திற்கு சென்று உடனடியாக விரைந்து வந்து அருகில் பார்த்த பொழுது அருகிலுள்ள சக்கிலிக்குட்டை குளத்தில் சிவலிங்கம் கிடந்துள்ளது. உடனடியாக லிங்கத்தை எடுத்து காவல்துறையினர் லிங்கம் இருந்த இடத்தில் வைத்தனர். பின்பு அக்கிராம மக்கள் சிவலிங்கத்தை எடுத்துச் சென்ற நபர் யார் என கூறி கூட்டம் சேர்ந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. உடனடியாக சேத்தியாத்தோப்பு TSP விஜயகுமார், வட்டாட்சியர் சேகர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்பு ஸ்ரீ முஸ்லம் வட்டாட்சியர் சேகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மேலும் அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வகையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் காலை முதல் பரபரப்பாக காணப்பட்டது. சக்கலிக்குட்டையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெரும்பாலும் இங்கே ஒற்றுமையாக தான் வசித்து வருகிறோம். இங்கே அவங்க இந்துக்கள் சார்பாக இங்கே ஒரு கோயில் வைத்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அதை யாரோ திட்டமிட்டு நைட்டு இந்த சிலையை தூக்கி தண்ணியில் போட்ட காரணத்தால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வட்டாட்சியாக ஒரு 500 ஆண்டுக்கு வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் திறந்து சிவலிங்கம் வைக்கிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது காவல்துறை தடுத்து நீங்கள் அங்கே கொண்டு கோயில் சிலைலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த குளக்கரையிலேயே அந்த சிலையை இங்கே வச்சுட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி ஒரு 20 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக நாங்கள் அந்த வழி பெரும்பான்மையாக இருந்தும் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் குளக்கரை அருகில் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தேச விரோதிகள் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் நேற்று கார்த்திகை தீபத்தன்று இந்துக்களை அவர்களை மனதை புண்படுத்தியோ இல்லை அவர்களை மதமாற்றும் நோக்கத்தோடோ இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து